ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமரம் குமரன் பேசுகிறேன். இந்த இதில் ஒரு பெண் ஜாதகத்தை பார்ப்போம். மாங்கல்ய தோஷம். இந்த மாங்கல்ய தோஷம் என்றாலே சில பேர்த்துக்கு என்னங்கிறது சில விவரங்களை புரிய மாட்டேங்குது. நட்சத்திர பொருத்தங்கள் எவ்வளோ தான் நம்ம பார்த்தாலும் ஒரு பெண்ணின் ஜாதகத்துக்கு 8ஆம் இடம் நல்லா இருக்க வேண்டும். 8ஆம் இடம் பழுதுபட்டால் மாங்கல்ய தோஷம் ஏற்படும். மாங்கல்ய தோஷம் 8ஆம் இடம் எந்த கிரகங்களுடைய சேர்ந்தாலும் டிகிரி வித்தியாசத்தில் இருக்க வேண்டும். டிகிரி வித்தியாசம் என்பது என்ன கேட்டால், இந்த ஜாதகத்தை பார்ப்போம். 10/12/1994 நட்சத்திரம் திருவோணம், ராசி மகரம், லக்னம் சிம்மம், 2ஆம் இடத்தில் ராகு, 4இல் சூரியன், புதன், குரு, 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், 6இல் சந்திரன், 7இல் சனி, 8இல் கேது. இந்த ஜாதகருடைய அமைப்பை பார்த்தோம்னா 8க்குடைய குரு பகவான் புதனும் குருவும் கிரக டிகிரி வித்தியாசத்தில், அதாவது 7 டிகிரி வித்தியாசத்தில் தான் இருக்கிறார்கள். எந்த ஜாதகமாக இருந்தாலும் 8ஆம் இடம் என்பது பலமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு அந்த பலமாக இருக்கும்போது தான் மாங்கல்ய தோஷம் ஏற்படாது. இப்படி மாங்கல்ய தோஷம் ஏற்படும் ஜாதகங்களுக்கு 8ஆம் இடம், அதாவது எத்தனை டிகிரினா 10 டிகிரிக்கு மேலே வந்துடணும், 12 டிகிரி வந்துடணும். 12 டிகிரி வரும்போது அம்சத்தில் வரும்போது மாறுபடும். 6 டிகிரி 7 டிகிரி வித்தியாசத்தில் இருந்தால் மாங்கல்ய தோஷம் ஏற்படும். இந்த 8ஆம் இடம் பலம் பெற்றால்தான் மாங்கல்யம் பலமாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் முதல் திருமணங்கள் டைவர்ஸ் ஆவதோ அல்லது வேறு விதமாக நடப்பதோ வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த ஜாதகத்துக்கு பெற்றோர்கள் போகும்போது நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்க்காமல் ஜாதக ரீதியாக மாங்கல்ய பலம், ஆயுள் பலம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்று விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு, லக்னமும் எப்படி இருப்பார் என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு பொருத்தம் பார்த்தால் நல்லாயிருக்கும். சரி, இந்த மாங்கல்ய தோஷத்துக்கு என்ன செய்வது? பரிகாரம் உண்டு. இது வயதானவர்கள், அதாவது புராணங்களில் போட்ட சொல் இது. அதாவது வயதான பெண்கள், சுமங்கலி பெண்கள், அந்த பெண்ணிற்கு மாங்கல்யத்தை கட்டி அந்த மாங்கல்யத்தை கோவில் உண்டியலில் போடுவது, அவங்க ஜாதகருக்கு ஏற்றது போல் எந்த கோயில் சிறந்ததோ அந்த கோயிலுக்கு உண்டியலில் போடுவதும் இது ஒரு மாங்கல்ய தோஷம் விலகும். சரி, அது இல்லை அப்படின்னா முதல் திருமாங்கல்யத்தை சிம்பிளாக எடுத்து நீங்கள் கட்டி மறு மூர்த்த நாளில், அதாவது திருமணம் முடிந்து அங்கிட்டு ஒரு வாரத்துக்குள் அவங்களுக்கு ஏற்ற ஒரு கோயில் சென்று அந்த கோயிலில் புது திருமாங்கல்யம் எடுத்து கொண்டு போய் அர்ச்சனை செய்து அந்த திருமாங்கல்யம் அந்த கோயில் வளாகத்தில் வைத்து மணமகனை கட்டச் சொல்லி இந்த முதல் திருமாங்கல்யத்தை அவுத்து உண்டியலில் போட்டு வருவதும் இது சிறப்பான மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தாது. இதெல்லாம் விவரங்கள் அவங்களுக்கு ஏற்ற ஒரு கோயில் சென்று அந்த கோயிலில் புது திருமாங்கல்யம் எடுத்து கொண்டு போய் அர்ச்சனை செய்து அந்த திருமாங்கல்யம் அந்த கோயில் வளாகத்தில் வைத்து மணமகனை கட்டச் சொல்லி இந்த முதல் திருமாங்கல்யத்தை அவுத்து உண்டியலில் போட்டு வருவதும் இது சிறப்பான மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தாது. இதெல்லாம் விவரங்கள் தெரிந்து கொண்டு பேரண்ட்ஸுகள் பார்த்து முடித்தால் பல சங்கடங்களை, மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருப்பதையும் தவிர்க்கலாம். அடுத்த ஒரு ஜாதகத்தை இங்கே பார்ப்போம். அதுவும் பெண் ஜாதகம்தான். அந்த பெண்ணிற்கு மாங்கல்ய தோஷம்தான். அந்த பெண்ணும் 10/2/1994 கும்ப லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், 4இல் கேது, 9இல் குரு, 10இல் ராகு, 12இல் செவ்வாய், சூரியன், புதன், சந்திரன், சனி, 5 கிரகங்கள் சம்பந்தம். அம்சத்தில் 8க்குடையவன்,
புதன் சனியோட ஒரே டிகிரியில் இருக்கிறார். சனி, புதன், சூரியன் ஒரே டிகிரியில் உள்ளார். இந்த பெண்மணிக்கு மாங்கல்ய தோஷம் மட்டும் இல்லை, கலஸ்திர தோஷமும் உள்ளது. கலஸ்திர தோஷம்னா முதல் திருமணங்கள் செய்யாமல், முதல் திருமணம் செய்யாமல் மறு திருமணங்கள் முடிப்பது சிறப்பாகும். அதாவது 11 கூடைய வலுவாக இருக்கார். 11 கூடைய வலுவாக இருந்து லக்னத்தை பார்க்குறாரு. லக்னத்தை பார்த்தா என்ன, 7 கூடையவன் கெட்டு போயிட்டார். இதில் 8 கூடையவனும் கெட்டு போயிறார். மாங்கல்ய தோஷத்தையும் ஏற்படுத்துகிறார். அப்படிங்கும்போது முதல் திருமணம் டைவர்ஸான கணவரை முடித்தால் இந்த ஜாதகத்துக்கு சிறப்பான அமைப்பாக இருந்திருக்கும். இதுக்கு சிறந்த பரிகாரமே இதுதான். ஏன்னா இதில் சில மனசை ஏற்றுக்கிடாது. என்னடா நம்ம பொண்ணுக்கு வந்து 2ஆம் தாரத்தை முடிக்கிறோம் அப்படிங்கிறது மனசை ஏற்றுக்கிடாது. இதற்கு காரணமும் உண்டு. இது இந்த ஜாதகத்துடைய இதில் முன்னோர்களில் தாத்தா பாட்டே தாரங்கள் 2 அல்லது வேறு விதமான பெண்வழி பிரச்சனைகள் இருந்தால் இப்படியான தோஷங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. நிறையா ஜாதகங்கள் இப்போ அப்படி தான் வருகிறது. இந்த ஜாதகங்கள் வரதை பார்த்தா அப்படி தான் வருது. நிறையா ஜாதகங்கள் வந்து பூரா கலஸ்திர பவதோஷம், சூரியன் சுக்கிரன் இணைவு அல்லது சூரியன் ராகுவோட இணைவு அல்லது 9 கூடையவன் 7 கூடையன் ராகுவோட இணைவு, இல்லை 2 கூடைய குடும்பாதிபதி ராகுவோட இணைவு, சனியோட இணைவு, இப்படி கலஸ்திர தோஷம் அல்லது சூரியனோட இணைவு ஏற்படுத்தி நிறையா ஜாதகங்களை இப்போ ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இது முன்னோர்களுடைய அமைப்பும் கூட. பூர்வ வினை கர்மான்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது. நிறையா பேருக்கு வந்து பூர்வ வினை முன்னோர்களில் முன்சாபம்னா என்ன, அதாவது நிறையா பேர்த்துக்கு இப்போ நம்மளே போகிறோம், ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா ப்ரெஷர் இருக்குது, அப்பாவுக்கு இருந்துச்சா அம்மாவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா தாத்தா பாட்டுன்னு போயிடுவாங்க. அப்படின்னா டிஎன் குரூப்பு மாதிரி தான் இதுவும். முன்னோர்கள் வலுவழியாக தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள் இருக்க போய் தான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையும் ஏற்படும். இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுறதுக்கு காரணமே அதுதான். முன்னோர்கள் வந்து நல்ல அமைப்புகளில் இருந்தார்கள் என்றால் இந்த தோஷம் ஏற்பட வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஜாதகங்களை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து பிள்ளைகளுக்கு நல்வழி காட்ட வேண்டும்.